கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் ஆண்டவரை துதித்து ஒரு அருமையான பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்றே மறைந்ததையா. நேற்றைய துயரமெல்லாம் இன்றே மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். பலிபீடத்திலே எங்களை அர்ப்பணித்து இந்த நாளில் தகப்பனே எங்களுடைய சரீரத்தை, எங்கள் ஆவியை, எங்கள் ஆத்துமாவை தேவனுக்கு உகந்த பலியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை அர்ப்பணத்தோடு கூட வந்திருக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 36வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்த வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் உண்டாக்கியிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பூமியில் இருக்கிற எல்லாம், இந்த பூமியில் ஆண்டவர் படைத்தது எல்லாமே அவர் மூலமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சிகளில் மனிதன் ஒரு உயர்ந்த நிலைக்கு நான் போய்விட்டேன் என்றெல்லாம் பெருமை பாராட்டி கொள்ளுகிறத நம்ம பார்க்குறோம். அப்படி உயர்ந்த ஒரு நிலைக்கு மனிதர்கள் விஞ்ஞானத்தில் வளர்ந்திருந்து அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கும் பொழுதும் கூட அந்த மனிதர்கள் பெருமை பாராட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு பின்னால் கடவுள் என்பவர் இல்லை என்று ஒரு நாத்திக கொள்கை நம்ம தேசத்தில் காலாகாலங்களாக இருந்து வருகிறது. கடவுள் இல்லை, கடவுள் மறுப்பு கொள்கை என்று சொல்லியெல்லாம் நம்ம தேசத்தில் நம்ம நிறைய பார்க்க முடிகிறது. ஆனால் ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளணும். இந்த நாம் பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம், நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகம் தானாக உருவாகவே இல்லை என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. இதுக்கு பின்னால் ஒரு கிரியேஷன், இதுக்கு பின்னால் ஒரு கிரியேட்டர் இல்லாமல் இல்லை, உருவாக்குகிறவர் ஒருவர் இல்லாமல் இல்லை. எந்த ஒரு பொருளையும் பாருங்கள், தானாக உருவாகிறது இல்லை. அதுக்கு பின்னால் ஏதோ ஒரு அதை உருவாக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கிறதை நம்ம எல்லாரும் உணர முடியும். ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கி உலகத்தில் உள்ள மக்கள் அநேகர் இதை மறுக்கிறவங்க இருக்கிறாங்க. சரி, ஒரு பக்கம் அப்படி மறுக்கிறவங்க இருந்தாலும் அதிகமான மக்களும் எதை நம்புகிறாங்கன்னா, இந்த உலகம் கடவுளாலே படைக்கப்பட்டது என்று நம்புகிறார்கள்.
வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகம புஸ்தகம் 1 அதிகாரம் 2வது அதிகாரமெல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா முதலாம் அதிகாரத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார், எல்லாவற்றையும் படைக்கிறார். 1ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலையும் 2ஆம் அதிகாரத்தின் துவக்கத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அவர் தம்முடைய சாயலாக மனுஷனை உண்டாக்கினார். முதலாவது தேவன் உண்டாக்குனதில் ரொம்ப விசேஷமாக தேவன் உண்டாக்கினது யாரை எதை என்றால் மனிதனை உண்டாக்கியிருக்கிறார். உங்களையும் என்னையும் எப்படி உண்டாக்கியிருக்கிறாரா? அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் தேவன் நம்மளை உண்டாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாயல்னா என்ன, ரூபம் என்றால் என்ன, நல்லா புரிந்து கொள்ளணும். தேவனுடைய சாயல் ரூபம் என்று சொன்னால் தேவன் நம்மை அவரை போல உண்டாக்கியிருக்கிறார். அப்படியானால் நம்மை மாதிரி தான் கடவுள் இருப்பாரா என்று பார்த்தால் நம்முடைய செயல்களை ஆண்டவர் அதில் எடுத்து சொல்கிறார். கடவுள் எப்படி ஒன்றை உண்டாக்குகிறாரோ, ஒன்றை யோசித்து சிந்தித்து ஒன்றை செய்கிறாரோ, அதே போல் தேவன் நம்மளையும் யோசித்து சிந்தித்து செய்கிறவர்களாக தேவன் நம்மளை படைச்சிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. 2வது, தேவன் அவருடைய சாயலாகவும் ரூபத்தின்படி நம்மளை உண்டாக்குறதுடைய 2வது காரணம், 2வது காரியம் என்ன என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவரை போல நம்மையும் நித்திய காலமாக வாழ்கிறவர்களாக உண்டாக்கி இருக்கிறார். அதுதான் தேவன் நம்முடைய மனுஷனை படைச்சதில் ரொம்ப விசேஷமானது. இந்த வானம் அழிஞ்சு போகும், இந்த பூமி அழிஞ்சு போகும், பூமியில் உள்ள சகல ஜீவ ஜந்துக்களும் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். அதுக்கு ஒரு நித்திய வாழ்வு கிடையாது. ஆனால் மனுஷனுக்கு மாத்திரம் கடவுள் எப்படி நித்தியமானவராக இருக்கிறாரோ அதே போல நித்திய காலமாய் வாழ்வதற்காகவே மனிதனை தேவன் படைச்சிருக்கிறார். அதுதான் அவருடைய சாயலாக நம்மளே உண்டாக்கி இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்குற அன்பு சகோதரனை சகோதரியை, உங்களையும் என்னையும் ஆண்டவர் நித்திய காலமாக வாழ படைச்சிருக்கிறார். ஏதோ 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் பலத்தின் மிகுதினால் 80 வருஷம் என்று பைபிள் சொல்லுகிறது. அந்த 80 வருஷம் வாழ்ந்ததுக்கப்புறம் மறித்து மண்ணில் அடக்கம் பண்ணப்பட்டதில் நம்முடைய வாழ்க்கை முடியல. மரணத்துக்கு பிறகு தான் நம்முடைய நித்திய வாழ்வு ஆரம்பமாகுது. அந்த நித்திய வாழ்வை மகிழ்ச்சியில் கழிக்கணுமா அல்லது வேதனையில் கழிக்கணுமான்னு நீங்கள் இங்கே இருக்கும்போதே தீர்மானிக்கணும். நீங்கள் தெய்வத்துக்கு பயந்து தெய்வத்துக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுடைய வழியில் நடந்தால் உங்கள் வாழ்க்கையினுடைய இறுதி காலம் அல்லது நீங்கள் மரணத்துக்கு பிறகு வாழப்போகிற நித்திய வாழ்வில் சந்தோஷமாக இருக்க முடியும். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவத்துக்கு அடிமையாகி இந்த உலக இன்பங்கள் சிற்றின்பங்கள் மயக்கத்தில் நீங்கள் சிக்கி தவிச்சு வாழ்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வேதனையும் கண்ணீரும் பற்கடிப்பும் அழுகையும் நித்திய ஆக்கினையுமாய் இருக்கும் என்று வேதம் எச்சரிக்கிறது. அதனால் இன்றைக்கி நீங்கள் முடிவெடுங்க. இயேசுவை பின்பற்றினா, தேவனை பின்பற்றினா உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி. தேவனை பின்பற்றாமல் போனால் நித்திய வேதனை. அது முடிவெடுக்கிற அந்த அதிகாரமும் அவரை போல் நமக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இன்றைக்கி ஒரு நல்ல தீர்மானத்தோடு இயேசு வண்டைக்கு வாங்க. உங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வை தந்து ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, எங்களுக்காக ஒரு நித்திய வாழ்வை தந்திருக்கிற தேவனே, நாங்கள் நித்தியமாய் வாழ்வதற்காக உம்மாலே படைக்கப்பட்டிருக்கிறோம். உம்முடைய வழிகளில் நடந்து உம்முடைய சித்தத்தை இந்த உலகத்தில் செய்து நித்திய வாழ்வில் உம்மோடு கூட என்றென்றைக்கும் வாழ அந்த பாக்கியம் ஒவ்வொருவருக்கும் தந்திரலும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.